எப்படி சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது, ரீச் ரொம்ப 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 முக்கியம். ரீச்சே ஆகாமல் நம்ம பாட்டு கதையாக எழுதி குப்பை மாதிரி போயிடும், டஸ்ட்பின் போயிடும். இப்போ மீடியாவோட அப்புறம் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே யூஸராக இருக்காதீங்க, புரியுதா? ப்ரொடியூசராக இருங்க. யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம காலியாகிடுவோம். ப்ரொடியூசராக ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், அதை பிராண்டாக கொண்டு போகணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அதுக்கு கம்பெனிஸ் நிறைய பேரை ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய எப்பயுமே உங்களோட லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களோட லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க, கண்டிப்பாக அதில் யூஸ் இருக்குது. பண்ணிவிட்டு எந்த ஒரு மேபி இங்கிலீஷே நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா அந்த இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை மொழி உங்களை கைவிடவே விடாது, சரியா? அதை எடுத்துகிட்டு எப்படி பண்ணணும், நம்மளுடைய அந்த சோஷியல் மீடியா நாலேஜை இப்போ நம்மளை ஹையர் பண்ணுற இல்லை கான்ட்ராக்ட் பண்ணியிருக்க கம்பெனியோடைய க்ரோத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரியா? இது நிறைய கம்பெனி